ஒரு 700 மீனவர்கள் வந்து இங்கே சிக்கி தவிச்சிருந்துருக்காங்க. நம்ம கன்னியாகுமரியை சேர்ந்த மீனவர் மாவட்ட பிரிவு தலைவர் சீமா வந்து நயினா நாகேந்திரன் அவருக்கு வந்து ஒரு மனு கொடுத்துருக்காங்க. எப்போனா மார்ச் 22 கொடுத்துருக்காங்க. அவங்க அங்கேருந்து நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அவருக்கு ஒரு மெயில் போட்டு அங்கேருந்து ஒரு 15 டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக ஒரு 345 மீனவர்கள் வந்து மீட்டிருக்காங்க. இரண்டாம் கட்டமாக பேலன்ஸ் மீனவர்கள் வந்து மீட்டு கொண்டு வந்துடுவாங்க. இதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா நம்ம நயினா நாகேந்திரனும் நம்ம மீனவர் பிரிவு மாநில தலைவர் வந்து சீமா அவங்களும் முக்கிய காரணம். இருக்குது கவர்மெண்ட் வந்து தமிழக மீனவர்களும் இல்லை, இந்தியாவே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற கவர்மெண்ட்டாக தான் இருக்குது. இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு செல்ஃபிஷான கவர்மெண்ட் இல்லை. தான் சொத்து சேர்க்கணும், தான் வாரிசு வந்து வாழணுன்றது. இந்த கவர்மெண்டோட மெயின் நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாடுகள் மத்தியில் இந்தியா வந்து ஒரு பெரிய நாடாக தெரியணும் அப்படின்றது தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் எல்லாத்துக்கும். ஒரு கடைநிலை மீனவர்கள் வந்து ஒரு நலிந்த ஒரு இதுதான் அவங்களுக்குமே ஒரு உடனே இன்ஸ்டண்ட்டாக ஒரு நீதி கிடச்சிருது. அப்படியே எல்லா மக்களுக்கும் ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் இது. விமர்சனம் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு டைலாக் சொல்லிக்கிறேன். ஒரு வேலைக்காரன் படத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு டைலாக் சொல்லுவாப்புல, நம்ம ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 பேர் வந்தானுங்க, அண்ணன் அவங்களை அடிச்சு துரத்துங்களான்னாரு. நம்ம ஏன் என்னன்னு தெரியாமல் அடிச்சு துரத்திட்டோம். கடைசியில் பார்த்தா அவங்க நம்ம இடத்துக்கு பட்டா கொடுக்க வந்தவங்க, நம்ம ஏன் எதுக்குன்னு தெரியாமலே அடிச்சு துரத்திட்டோம் அவங்கள அப்படின்ற மாதிரி பிஜேபியை வந்து ஒரு பயமுறுத்தி வச்சுருக்காங்க. நீங்கள் பிஜேபி எதிர்க்கிறவங்க தமிழ்நாட்டில் ஏன் எதிர்க்காங்க கேட்டு பாருங்கள், ஒரு காரணம் தெரியாது. அந்த மாதிரி தான் இந்தி திணிப்பு வந்து வேறு எதுவும் கண்டென்ட் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த இந்தி திணிப்பு போயிடுவாங்க. எல்லா ஆளுங்கட்சிக்கு பயந்துட்டு பிஜேபி பேர் வாங்கிடக்கூடாது அப்படின்ட்டு மக்கள் விழிப்புணர்வாக இருக்கணும். இப்போ வந்து மக்கள் வந்து டிவி நியூஸில் காட்டுறது மட்டும் உண்மை நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நிறையா விஷயங்களை வந்து சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ டிவி நியூஸில் காட்டுறதா நமக்கு வந்து உண்மையான செய்தின்ற மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாமே இப்போ மாறிப்போச்சு. ஒருத்தவங்களை சார்ந்து ஒருத்தவங்க சப்போர்ட்டாக தான் இருக்குது எல்லாமே. இது மத அரசியலோட ஒரு இந்தியர் அவங்க வந்து மதத்தின் அடிப்படையில் பார்க்கல. இந்தியர் ஒரு உணர்வோடு இருக்க முஸ்லீமும் வந்து நம்ம மிலிட்ரியில் இருக்காப்புல, நம்ம போலீஸ்லேயும் இருக்காப்புல. முஸ்லீம் போலீஸ் வரக்கூடாதுன்னு சொல்ல, மிலிட்ரிக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல, இந்தியர்னு உணர்வு இருக்க எல்லாருமே பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. அது மத அரசியல்னு வந்து ஒரு அந்த கட்சி மேலே ஒரு குற்றம் சாட்டணும்ல, அதனால் மத அரசியல்னு சொல்கிறது இந்தியரை தான் பார்க்குறாங்க எல்லாரையும். அவங்க இந்தியர் உணர்வோடு இருக்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க.